നല്ല സിനിമ ആയിരുന്നു, നല്ല രസമുണ്ടായിരുന്നു. എന്തായാലും മസ്റ്റ് ആയിട്ട് വന്ന് കാണേണ്ട. സൂപ്പർ ആയിരുന്നു. എല്ലാവർക്കും ഫാമിലി എല്ലാവർക്കും നല്ലായിരുന്നു. மஸ்ட் வாட்ச் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட் வாட்ச் அவர் ஆக்டிங்காக பார்க்கலாம்ன்றீங்களா இல்ல ஸ்டோரி வைஸ் எப்படி போகுது படம்? சூப்பர் ஓகே சூப்பரா ஓவரால் நல்லா இருக்கு. ஆக்ஷன் காமெடி மூவி ஆக்ஷன் காமெடி மூவி ஓகே குட். ஃபன்னி தான் ப்ரோ. காமெடியா இருக்கு. காமெடி கேரண்டி ப்ரோ. பகத் பாஸ்ல அவரோட ஆக்டிங்ல இருக்கு. அவர் ஆக்டிங்லாம் பிச்சிட்டாரு ப்ரோ. சும்மா வேற லெவல். நீங்க பாருங்க சூப்பரா. ஆடியன்ஸ்க்கு வந்து பார்த்தா நல்லா என்ஜாய் பண்ண வைப் பண்ற. அது கண்டிப்பா ப்ரோ. எல்லாரும் அந்த வயலன்ஸ்ல இருக்காங்க. காமெடியா தான் இருக்கும். ஃபேமிலியா போய் ஆடியன்ஸ் பார்க்கலாம் ப்ரோ. கண்டிப்பா ஃபன்னியா தான் இருக்கும். எவ்வளவு ரேட்டிங் இருக்கு படம்? 5க்கு 4 கொடுக்கலாம் ப்ரோ. ஷூர். ரேட்டிங் நல்லா இருக்கு. படம் ஃபுல்லாவே அந்த கிரவுண்ட் காலேஜ் பாய்ஸ் சோ அந்த கிரவுண்டாவே கொடுத்துருக்காங்க. அது எப்படி ப்ரோ இருக்கு பாக்குறது? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டம் நினைச்சேன், பட் நல்லா சூப்பரா போச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் மலையாள படம் பார்க்குறோம் ப்ரோ. அதனால தமிழ் ஆடியன்ஸ்க்கும் நல்லா புரியுது. அது புரியுது, ஈஸியாக புரியும். இருந்துச்சு. தலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொல்கிறேன். ஸோ பகத் பாஸ்ல வந்து நம்ம ஆளுக்கு வந்து வில்லனாக தான் காமிச்சிருக்காங்க. ஸோ இதில் என்ன மாதிரி ஒரு காமெடி கலந்த ஒரு விழா காமிச்சிருக்காங்க, அது எப்படி இருக்கும்? காமெடி கலந்த வில்லனாக தான் காமிச்சிருக்காங்க, ஹீரோலாம் இல்லை. காமெடி கலந்த வில்லனாக இருக்கு. ஆனால் பெஸ்ட்டுங்க, ஃபகத் பெஸ்ட்டு. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. இப்போ நிறையா மூவிஸ் ஃபகத் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். இதில் சூப்பராக நடிச்சிருந்தார். அது வில்லன் ரோல் மாதிரிலாம் இல்லை, ஜஸ்ட்டு ஃபகத்துக்கு தான் அந்த மூவியே. ஸோ அதனால் சூப்பராக தலை இவ்வளோ எங்கேஜ் அந்த படம் போயிட்டு இருக்குது. ஸோ ரஜினி படத்தில் வந்து பகத்தை வந்து வில்லனா காமெடியனா கொடுத்துருக்காங்க, அது எப்படி நினைக்கிறீங்க? அதெல்லாம் வந்தால் தான் தெரியும். சொல்லுங்க. இட் வாஸ் வண்டர்ஃபுல் மூவி. காமெடி ரொம்ப காமெடி இருக்காதா? என்ன படம் பார்த்து வரீங்க, எப்படி இருக்கு? ஆவேசம் பார்த்துட்டு வரோம் ப்ரோ. எப்படி இருக்கு படம்? ஃபகத் ஃபாசிலோட கேரக்டர் சூப்பராக இருக்குது. கூட நடிச்சிருக்க 3 பசங்க சூப்பராக இருக்குது. ஆக்ஷன் காமெடி லைட்டாக எமோஷன். செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. யார் வேணால் படம் பார்க்கணும். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எப்படி? ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும் ப்ரோ. நல்லா இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் உட்காந்து பார்த்தா உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். எவ்வளோ ரேட்டிங் கொடுக்குறீங்க படத்துக்கு? 4 5க்கு 4 5க்கு 4. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஃபேமிலி ஆடியன்ஸ்ல எப்படி வந்து? ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு அந்த அளவுக்கு இருக்காது, ஆனால் நம்மளை மாதிரி பசங்களுக்கு தான் நல்லாயிருக்கும். படம் ஸ்டோரி அந்த அளவுக்கு இருக்காது, ஆனால் இது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இப்போது எக்ஸாம்பிள் எப்படி காமெடி நல்லா இருக்கு. காமெடி நல்லாயிருக்கு. அட்ரினாலின் சீன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. ஒரு வைப்பாக இருக்குது படம். வைப்பாக கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோட வந்து வைப் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸோட தான் செம்மையாக வைப் பண்ணலாம். இந்த படம் பார்த்துருக்கீங்களா, கல்லுமலை? அந்த படம் மாதிரி இருக்கும். இப்போ விஜய் இது பைரவா படம் வந்து அதில் அவ்வளோ ஸ்டோரி இருக்காது, ஆனால் கதை இருக்கும். கதை எதிர்பார்த்து வந்தால் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து இந்த படம் அந்தளவுக்கு இருக்காது. சும்மா வைப் பண்ணோம் சண்டே. ஓகே, அது வைப் பண்ணோம். அப்போ வந்து இந்த படம் நல்லா எப்படி இருக்கு படம்? படம் நல்லா இருக்குது. ஃபகத் ஃபாசில் தீ அவர் ஆக்டிங்ல எப்படி வந்து? சூப்பரா இருக்கு. எல்லாரும் பார்க்கறதுக்கு ஃபேமிலியோட வர்த்தா இருக்குன்னு நினைக்கிறீங்க. என்ஜாய் பண்ணலாம். படம் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. மஞ்சுமல் பாய்ஸ் இருக்கா இல்லை? இல்லை, இது வித்தியாசமாக இருக்குது. அவரோட ஆக்டிங்ல இருக்கு. சாரோட ஆக்டிங் தான் போங்க. ஆக்டிங் தான் பின்னி இருக்காரா? நம்ம கதையாக பார்க்காம ஆக்டிங், அந்த சவுண்டு பேக்ரவுண்ட்லாம் செம்மையாக இருந்துச்சு. நல்லா ஒர்க் ஆகிருக்கு படம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எப்படி இருக்கு? செம்மையாக இருக்கும். யார் வேணால் பார்க்கலாம் கண்டிப்பாக. இப்போ அது ரேட்டிங் எவ்வளோ கொடுங்க படத்துக்கு? 9 கொடுக்கும். 10க்கு 9. ஆவரேஜ் எப்படி ப்ரோ? ஆவரேஜ். ஏன் ப்ரோ? இப்போ இதுலாம் அந்த மஞ்சுமல் பாய்ஸ்லாம் நல்லா பிக்கில் ஓடி இல்லை ரொம்ப லேக் ஃபர்ஸ்ட் ஆஃப் லேக் மற்றபடி கிளைமேக்ஸ் படம் எப்படி சொல்லுங்கள்? நல்லா இருக்கும். ஆக்டிங் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு.